மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் ரொம்பவே ஃபேமஸான திருவொற்றியூரில் இருக்கிற ஆதிபுரீஸ்வரர் கோவிலை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது ரொம்பவே ஃபேமஸான கோவில் மக்களே. இந்த கோயிலோட சுவாரஸ்யமான தகவல்களையும் வரலாறையும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ஆளில் வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முன்னொரு காலத்தில் பூமியில் பிரளயம் ஏற்படுது. பிரளயத்துக்கு பின்னாடி புதிய உலகத்தை படைக்க பிரம்மா வழிபட்ட போது சிவன் தன் சக்தியால் வெப்பத்தை உண்டாக்கி அந்த வெப்பத்தில் பிரளய நீரை ஒற்றி எடுக்கிறாரு. அந்த வெப்ப கோல வடிவத்தில் ஒரு மகிழ மரத்தோட அடியில் சிவலிங்கம் சுயம்புவா உருவாகுது. பிரளயத்துக்கு பின்னாடி உருவான முதல் சிவலிங்க வடிவம் இதுதான். அதனால இங்க இருக்கிற இறைவனோட பேரு ஆதிபுரீஸ்வரர்னு அழைக்கிறாங்க. இருபத்தி 7 நட்சத்திரங்கள் இங்கு சிவபெருமான வழிபட்ட 27 நட்சத்திர லிங்கங்கள் இருக்கு. நந்தி தேவனுக்காக சிவபெருமான் பத்ம தாண்டவம் ஆடின இடமும் இதுதான். சுந்தரருக்கு திருமணமான இடமும் இதுதான்னு சொல்றாங்க. இங்க வட்டப்பாறை அம்மன்னு ஒரு சன்னதி இருக்கு. இந்த அம்மன் ஒரு காலத்துல ரொம்ப உக்கிரமா இருந்திருக்காங்க. ஆதிபுரீஸ்வரர் இந்த அம்மனுக்கு உக்கிரத்தை தனிச்சு சாந்தப்படுத்தின வரலாறும் இருக்கு. பட்டினத்தாருக்கு பேய்க்கரும்பு இனிச்ச இடமும் இதுதான். அதனால தனக்குரிய இடம் இங்கதான்னு முடிவு செஞ்சு கடற்கரையோரம் ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு. கம்பர் எழுதிய கம்பராமாயணத்துல திருவொற்றியூர்னு வர தலமும் இதுதான். இங்க இருக்கிற ராஜகோபுரம் 5 நிலையை கொண்டு கிழக்கு நோக்கி இருக்கு. தட்சிணாமூர்த்தி சன்னதி பக்கத்துல ஆசிங்கரர் உருவமும், அடுத்து இருக்கிற வேப்பமர நிழல்ல பெரிய லிங்கமும் ஆவுடை இல்லாம காணப்படுது.
இந்த கோயில்ல இருக்கிற மூலவர் சுயம்பு நாக வடிவத்துல அமைஞ்சிருக்க சிவலிங்க திருமேனி. சிவலிங்கமும் ஆவுடையும் சதுர வடிவில் அமைஞ்சிருக்கு. சதுர வடிவிலான கவசத்தை சுவாமிக்கு மேலே சாத்தியிருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் கார்த்திகை மாதம் பௌர்ணமி நாளில் இந்த கவசத்தை அகற்றி புனுகு சட்டம், ஜவ்வாது, சாம்பிராணி தைலம் இதை மட்டும் கொண்டு மூலவரான சுயம்பு லிங்கத்துக்கு மேலே சாத்துறாங்க. இந்த மாதிரி சாத்தப்பட்ட நாள்ல இருந்து 3 நாட்கள் மட்டும்தான் சுவாமி கவசம் இல்லாம காணப்படுவார். அதுக்கப்புறம் ஆண்டு முழுவதும் இந்த சதுர வடிவிலான கவசத்தோட தான் காட்சியளிப்பார். எல்லா அபிஷேகமும் ஆவுடைக்கு மட்டும்தான் நடக்கும். திருவொற்றியூர் வடிவுடை நாயகி, மேலூர் திருவுடை நாயகி, திருமுல்லைவாயில் கொடிவுடை நாயகி, இப்படி 3 கோவில ஒன்னா பௌர்ணமி அன்னைக்கு மக்கள் வழிபடுவாங்க. இந்த கோவில்ல பசுபதீஸ்வரர், திருப்பதீஸ்வரர், வட்டப்பாறை அம்மன்னு தனித்தனி சன்னதியா அமைச்சிருக்காங்க. இந்த கோயில்ல இருந்து கொஞ்ச தூரத்திலேயே எண்ணூர் நெடுஞ்சாலையில பட்டினத்தாரோட ஜீவ சமாதியும் இருக்கு மக்களே. அது உங்களுக்கு தனி வீடியோவாவே கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவோட லிங்கை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், ஐ பட்டன்லயும் கொடுக்குறேன். இந்த வீடியோவையும் மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த கோவில்ல சோழ மன்னர்களான மதுரை கொண்ட கோப்பரகேசரி வர்மன், உத்தம சோழதேவன், முதலாம் ராஜராஜ சோழன், முதலாம் ராஜேந்திர சோழன், முதலாம் ராஜாதிராஜ சோழன், முதல் குலோத்துங்க சோழன், இப்படி இவங்க காலத்துல பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகளும் இருக்கு. இங்க தியாகராஜர்னு பெயர் கொண்டு நடராஜ பெருமான் அமர்ந்த நிலையில நடனமாடுவது போல அமைச்சிருக்கிறது ரொம்பவே சிறப்புன்னு கருதப்படுது. இந்த கோவிலோட எக்ஸாக்ட் லொக்கேஷனை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற மக்களே, நீங்களும் இந்த கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். இது உங்களோட லைஃப் ஆஃப் ஆர்ஜி. பை.